ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சாட்டர்டே வீடியோ. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்ன செய்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்சுக்கு சேர்த்து ஒரே குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பீன்ஸ் கேரட் இருந்தது. பீன்ஸ் கேரட் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு குருமா குழம்பு வச்சுட்டேன். லாஸ்ட்டு 1 வீக்காக பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். 1 வீக்காக இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இருந்தது பீன்ஸும் கேரட்டும் மட்டும் தான். இதை வச்சு தான் இன்றைக்கி குருமா குழம்பு பண்ணியாச்சு. தோசைக்கல் கொஞ்சம் சரியில்லை, அதனால் தோசை வரல. உடனே தோசை மாவே கொஞ்சம் நல்லா தண்ணியாக கலக்கி ஆப்பச்சட்டியில் ஊற்றி ஆப்பம் ரெடி பண்ணிட்டேன். தோசை மாவுலேயே செஞ்சாலும் ஆப்பம் சூப்பராக வந்துருந்தது. யாரெல்லாம் இது மாதிரி தோசை மாவில் ஆப்பம் சுட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தது. ஆப்பத்துக்கு கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிகமாக வீட்டில் இருந்ததால் தேங்காய் பாலும் செஞ்சுட்டேன். தேங்காய் பால் ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக சூடானால் போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக சுட ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு. ஸோ இன்றைக்கி டக்குன்னு தோணவே செஞ்சுட்டேன். யாருக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் ஃபேவரட் ஐட்டம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோலாம் எதை மாதிரி வேணும்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க. சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஃபெஸ்டிவல் டே தான் வரதால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் வீக் தான் இந்த ஸ்டாண்ட் க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி இந்த கவுண்டர் டாப் மேலே இருக்கிற ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கீழே அந்த கவர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். கேலண்டர் கவர் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறத நான் எப்போவுமே எடுத்து வச்சுப்பேன். அதை எப்போவுமே இது மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இது மாதிரி ஷைனிங்காக இருக்கிற கேலண்டர் பேப்பர் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணியோ இல்லை எண்ணெயோ எதாவது பட்டால் உடனே தொடச்சோன்னா அந்தளவுக்கு உறிஞ்சலை. ஸோ ட்ரை ஆகிடுது சீக்கிரம். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி என்னோடய கவுண்டர் டாப்பை அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். இதில் இருக்கிற பருப்பு பாக்ஸு மசாலா பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் ரீஃபில் பண்ணுவேன். ஒரு 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி. இந்த வீக்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.